வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா 88 தேவதைகள் 88 இந்த தேவதைகள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க, என்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க குரூப் 1 இருக்கிறாங்க, அதோடு குரூப் 2 இருக்கிறாங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய உள் உணர்வை கேளுங்க, உள் மனதை கேளுங்க. எனக்கான 88 தேவதைகள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத கேட்டு தேர்ந்தெடுத்து பாருங்க. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் 88 தேவதைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செய்தி என்ன? ஆஹா, நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. அப்போ உறவு ரீதியாக ஏதேனும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொபோசல் ஒரு சில பேருக்கு வரப்போகுது. ஆமாங்க, நான் இப்போதான் நட்பு ரீதியாக ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், என்னுடைய அன்பை போய் நான் சொல்ல போறேன், அல்லது அவங்க சொல்லுவாங்களா, நாங்கள் இப்போ நல்ல ஆரோக்கியமாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட அன்பை சொல்ல போறாங்க. ப்ரொபோசல் அப்படிங்கிறது திருமணத்திற்கும் தயாராக இருக்கிறீங்க. எனக்கு ஒரு நல்ல பொருத்தம் வருமானா கண்டிப்பாக ஒரு நல்ல வரன், நல்ல பொருத்தம் வர இருக்கு. உத்தியோகம் ரீதியாக நிறைய முயற்சிகள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்ல பதில் ஒன்று கிடைக்குமா, என்னை இன்டர்வியூ கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நல்ல பதில், நல்ல வாய்ப்பு உங்களை நோக்கி வருகிறது. நைட் ஆஃப் கப்ஸ் குரூப் 1 மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. வாழ்த்துக்கள் குரூப் 1. ஸோ 88 தேவதைகள் குரூப் 1க்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நைட் ஆஃப் கப்ஸ். இரண்டாவது செய்தியை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு 88 தேவதைகள் கொடுக்கக்கூடிய அந்த செய்தி என்ன? 10 ஆஃப் கப்ஸ். இரண்டுமே கப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 88 தேவதைகள். வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும். சரி, 10 ஆஃப் கப்ஸ் கொடுத்துருக்குறாங்க குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு. குடும்பத்துல இப்பொழுது ஒரு ஒற்றுமை நிகழ போகுது. அனைவரும் ஒன்னா கூடுறது, எல்லாரும் ஒன்னா உட்காந்து அப்படியே ஜாலியா பேசுறது, சிரிக்கிறது, அந்த மாதிரி ஏதேனும் யாரு கூடயாவது குடும்பத்துல மன சங்கடங்களோ மன கசப்புகள் இருந்தா கூட இதுதான் நல்ல நேரம், அவங்க கிட்ட மனமிட்டு பேசுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மனமிட்டு பேசும் பொழுது ஒரு நிறைவை கொடுக்கும், அதோடு தெய்வீக காலம்தான் இந்த குடும்பத்தில் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ எல்லாரும் ஒன்னா கூடுறது, சந்தோஷமாக இணைந்து சிரிச்சு பேசுறது, ஒரு ஜாலியான ஒரு நேரம் அப்படிங்கிறத குரூப் 2க்கு சொல்றாங்க. வாழ்த்துக்கள் குரூப் 2.